போயிட்டாங்களாம். அன்னையிலேருந்து அந்த ஏரிக்குள்ளே யார் போனாலும் அவங்க திரும்பி வரதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கதைகளும் உலாவிக்கிட்டு தான் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கதை. இதுதான் மனிதர்கள் அந்த ஏரிக்குள்ளே காணாமல் போகிறதுக்கான காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு யாராலையுமே நிரூபிக்க முடியல. அடுத்து விஞ்ஞானிகளுடைய குழப்பம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல விஞ்ஞானிகள், அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பல விஞ்ஞானிகள்ங்க, கொஞ்சம் பேர் இல்லை, நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் இங்கே இந்த ஏரியில் ஏன் மக்கள் காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான காரணம் அவங்களுக்கு கூட புலப்படலை, கண்டுபிடிக்க முடியலை. அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரி பார்த்திங்கன்னா மர்மமான ஏரியாகவே பார்க்கப்பட்டு வருது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே ரொம்பவே பரபரப்பையும் மர்மத்தையும் இன்றைக்கும் பயத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியா அச்சச்சோ பயங்கரமான இடமாச்சே அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்குது. இந்த ஏரியா பற்றி மற்ற